என்னதான் 1000 வகையான உணவு இருந்தாலும் நெய்ச்சோறுக்கும் தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. முக்கியமா அந்த கல்யாண வீட்டு நெய்ச்சோறு. நெறைய பேர் என்கிட்ட கேட்கறது, நீங்க பல்க்கா பண்றீங்க, கம்மியான குவான்டிட்டி பண்ணவே மாட்றீங்கன்னு. அதுக்காகத்தான் உங்களுக்காக இன்னைக்கு நான் ஒரு 5 பேர் சாப்பிடுற அளவுக்கான நெய்ச்சோறு பண்ண போறேன். அதுவும் முக்கியமா குக்கர்ல பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு 5 பேர் சாப்பிடுற அளவுக்கான குவான்டிட்டி பண்ண போறோம். அதுக்கு 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து மணமணக்கும் ஆர்கேஜி நெய் வச்சு தான் பண்ண போறோம். நம்ம கம்மியான குவான்டிட்டி பண்றதுனால ஃபுல்லா நெய்யே நம்ம நெய்ச்சோறு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மசாலா ஏத்துறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வைக்கணும். மினிமம் 20 நிமிஷம் ஊறினாதான் அரிசி நல்லா பொலிவா வரும். இப்ப நம்ம 2 கரண்டியை எடுத்து தண்ணியில அரிசியில ஊற வச்சிடலாம். இந்த நெய்ச்சோத்துக்கு முக்கியமானது நெய் தான். சோ இன்னைக்கு நம்ம மணமணக்கும் ஆர்கேஜி நெய் தான் எடுத்திருக்கோம். இப்ப நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கான நெய் ஊற்றிக்கலாம். 1 கிலோக்கு 200 கிராம் அளவுக்கான குவான்டிட்டி எடுக்கும் ஊற்றிக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணதை போட்டுக்கலாம். கைப்பிடி அளவுக்கான புதினா, ஒரு 10 பட்டை, 8 ஏலக்காய், 8 கிராம்பு எடுத்து அரைக்காம பவுடர் பண்ணாம உடச்சு நுணுக்கி வச்சுக்கணும். பட்டையை நல்லா நுணுக்கி வச்சுக்கணும். இது கூடவே ஒரு 10 கிராம் அளவுக்கான முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கீ ரைஸ் உடைய ரிச்னஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும். ஒரு 6 பச்சை மிளகாய், இது எல்லாம் மொத்தமா போட்டுடலாம். அடுப்பத்தை வச்சுட்டோம். லைட்டா வதக்க ஆரம்பிக்கலாம். முக்கியமா இந்த நெய்ச்சோறுல நம்ம தக்காளி போட்டு வதக்க கூடாது. தக்காளி போட்டு வதக்குனா தக்காளியோட கலர் இறங்கி நெய்ச்சோறு வெள்ளையாடாம கலர் மாறிடும். சோ இது வெள்ளையாவே இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா தயிர் ஆட் பண்ண போறோம். இஞ்சி பூண்டு மசாலா ஆட் பண்ணவும் தயிர் ஆட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டா வதக்கட்டும். பெரிய வெங்காயம் லைட்டா கோல்டன் கலர் வந்த உடனே இஞ்சி பூண்டு மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி 10 கிராம், பூண்டு 10 கிராம், ரெண்டுமே ஈக்குவலா எடுத்து அரைச்சு பேஸ்டா வச்சிருக்கோம். அதை நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலா வதங்கினதுக்கு அப்புறம் கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த கலரை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம தயிர் ஊத்துறோம். நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் வாங்கியிருக்கோம். தயிர் ஊத்திடலாம். இங்கே நம்ம மசாலா மட்டும் தான் போட்டிருக்கோம். மசாலா நெய்யோட வதங்கிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா கீழே உட்கார வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நெய்ச்சோறு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகோட கலர் மாறி இருக்கும். பச்சையா இருந்து லைட்டா வதங்கின கலர் மாறி இருக்கும். இதுதான் இண்டிகேஷன். இது வந்துருச்சுன்னா மசாலா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். நம்ம உல தண்ணி ஊத்திடலாம். இதுல ஒரு படி அரிசி இருந்துச்சு. நம்ம இப்போ 1.25 படி அளவுக்கான தண்ணி ஊற்ற போறோம். உல ஊத்துறதுக்கு அப்புறம் தக்காளி போடணும். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளியை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கான உப்பு போட போறோம். வழக்கமா அரிசி இந்த பக்குவத்துல போட்டுருவாங்க. நம்ம அப்படி பண்ண போறது கிடையாது. உல தண்ணி லைட்டா கொதிக்க விட்டுட்டு அரிசி போட போறோம். உல நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போடலாம். அரிசி அட்லீஸ்ட் 20 நிமிஷம் ஊறினாதான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம விசில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணணும். ஒரு பழமொழியே இருக்கு, உப்பு இல்லாத பண்டை பார்த்தீங்கன்னா குப்பைக்கு தான் போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உப்பு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். நம்ம போட்டிருந்த உப்பு கரெக்டா இருக்கு. இது உப்பு எப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட்டில் வச்சோன்னு உப்பு மட்டும் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். அப்போதான் இந்த சாதம் வேகும் போது உப்பு பிடிக்கும். ஒருவேளை உப்பு இப்ப கரெக்டா இருந்துச்சுன்னா சாதத்துல உப்பு பிடிக்காது. ஒரு கல் உப்பு போடுறதுக்கு மாதிரி பாத்துக்குங்க. இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. 2 விசில் விடணும். விசில் மட்டும் லாக் பண்ணிடலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்ல தான் எரியணும். கரெக்டா 2 விசில் வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரெஷர் ரிலீஃப் பண்ணாத எடுத்தோம் அப்படின்னா தரமான கல்யாண வீட்டு நெய்ச்சோறு ரெடி. உங்களுக்கு அடிஷனல் டிப்ஸ் நான் சொல்றேன். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா பிரியாணி அரிசி எப்படி வாங்க நிறைய பேர் டவுட் இருக்கு. அரிசியை எடுத்து பாருங்க. எடுத்து பார்க்கும்போது பழுப்பு நிறமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது நல்ல பழைய அரிசி. பொதுவா சமையலுக்கு பழைய அரிசி தான் உகந்தது. இதுவே அரிசி அரிசியா இருக்கு, ஒன்னு உடஞ்சிருச்சுன்னா அது குருணை அதிகமா இருக்கும். அந்த மாதிரி டைம் அரிசி வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில சமையல குழஞ்சு போகும். ஸோ அரிசி வாங்கும்போது பழுப்பு நிறமா இருக்கணும். அதே மாதிரி உணவு கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி எந்த பிராண்டாலும் தாராளமா வாங்குங்க. தாராளமா வாங்கி இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ விசில் வந்துடுச்சு. 2 விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பாடு எடுக்கிறோம். குக்கருங்கனால ஏலக்காய் பட்டெல்லாம் மேலே இருக்கும். ஸோ லைட்டாக அப்படி ஒரு பெரட்டினீங்கன்னா கீழே இருந்து மேலவும் மேல இருந்து கீழவும் பெரட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். நெய்ச்சோத்தோட பக்குவமே இதுதான். ஒன்று ஒட்டாது. நெய் பசப்பு இருக்கும். தொட்டா சாஃப்டா இருக்கும். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருவோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச நெய்ச்சோரை சாப்பிட்டு பார்த்துடலாம். வெறும் நெய் மட்டும் ஊற்றி சமைச்சதுனால இதோட ஃப்ளேவர் தரமா இறங்கிருக்கு. உண்மையாவே சூப்பரா இருக்கு. இது நல்ல பெஸ்ட் ரெசிபி தான். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு சேனலை ஃபாலோ பண்ணி